உண்மையை சொல்லு. ஆ இதை என் அக்காவை செய்ய சொன்னா? ஆமாம் மேடம். சரி நீ போ. மேடம் அது வந்து ஓ, இந்த பிரச்சனை ஒன்றும் இதோட முடியல. கண்டிப்பா நீ ஒரு நாள் மாட்டுவ. அன்னைக்கு உனக்கு இருக்கு. போ. சார். இனிமே நீ என் கண்ணிலே படக்கூடாது. ஓடிடு. இவ்வளவு பெரிய சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே. மிஸ் பண்ணல, அவ தப்பிச்சிருக்கா, அவ்வளோதான். வீரா, அவளை ரொம்ப குறைச்சி எடை போடக்கூடாது. எந்த அளவுக்கு மோசமான ஒருத்தியாக இருந்தாலும் மக்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்க மாட்டா. இவ ஏதோ பெருசாக திட்டத்தோட வந்திருக்கா. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் அவ காரியம் நம்ம கையில் தான். சரி வா போலாம். விடு, பாத்துக்கலாம். மாறா, டேய் மாறா. கார்த்தி, இவன் எதுக்கு என்ன கூப்பிடுறான்? வெளியே வாடா. ஆ டேய், வாடா. மாவீரா, என்னடா இந்த நேரத்துல? இது பாரு. என்னடா இதெல்லாம்? டேய், எல்லாம் உனக்காக தான். இந்த கோரியில எந்த திங்ஸும் இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதான் உங்க 2 பேருக்காக இதை எடுத்துட்டு வந்தேன். என்ன மாமா பாக்குறீங்க? போய் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு உதவி பண்ற அளவுக்கு நீ வந்துட்ட. ஏங்கா, நான் பண்ணக்கூடாதா உங்களுக்கு? தாராளமா பண்ணலாம். ஆனா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாமே. ஏங்கா? நீங்களே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. இன்னும் உங்களவே இந்த குடும்பத்துல முழுசா ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி தேவையில்லாம செலவு பண்ணி வாங்கிட்டு வரணும்? மாமா, அக்கா அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். நீங்க இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. பொண்டாட்டி பேச்ச மீறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி தான் நான் இந்த குடிசைக்கே வந்திருக்கேன். அப்புறம் எப்படி நான் எடுத்து வைப்பேன்? சாரி. ஹேய், உன் வீம்புலாம் எனக்கு நல்லா புரியுது. இதெல்லாம் அப்பாவோட பணத்துல வாங்கியிருப்பேன்னு தானே நீ நினைக்கிற? டேய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நான் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தேன்ல, அங்க என் சௌரியத்துக்காக இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன்டா. அதுவும் அப்பா காசு தானடா. இல்லடா, நான் அங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்டா. அந்த காசுல தான் இதெல்லாம் வாங்கினேன். இத்தனை நாள் வேஸ்டா யூஸ் பண்ணாம ரூம்ல தான் கிடந்துச்சு. அதான் உனக்கு அது யூஸ் ஆட்டுமேனு எடுத்துட்டு வந்தேன். இப்ப நீங்க இதை மட்டும் வேண்டான்னு சொன்னீங்கன்னா எங்க 2 பேரையும் வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்களை நல்லா கன்வின்ஸ் பண்ண கற்றுக்கிட்ட. ஏய், சரி வா, எடுத்து உள்ள வைக்கலாம். இல்ல அட, வா. ஏய் பிருந்தா, அக்கா வான்னு சொன்னேன். வா. என்ன இவங்க? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பாத்து 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 எடுத்துட்டு போங்க. ஏய், தேங்க்ஸ் டா. ம், எதுக்கு? இல்ல, உன் மேல அப்பா கோவமா இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் இல்ல. இப்போ என்னால உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். ஆனா இப்ப நான் திருப்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேய், இப்படியே இருந்துட மாட்டோம்டா. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னும் அதை விட பெரிய வீடா கட்டி காட்டுறனா இல்லையான்னு பாரு. டேய், நீ நல்லா கட்டுறா, கட்டு. அதானே எங்களுக்கும் சந்தோஷம். சரி, அப்போ டைம் ஆயிடுச்சு, நாங்க இப்படி கிளம்புறோம். ம், போ போய் தூங்கு. வா பிருந்தா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. பாய்க்கா. பாய் மாமா. பாய். என்ன வீரா, என்ன சமையல்? வீரா, என்னம்மா பாத்திரத்தை திறந்து பார்ப்பேன்னு பார்த்தா பர்ஸை திறந்து பார்த்துட்டு இருக்க? அதுலலாம் ஒன்றும் இருக்காது. உனக்கு எப்படி தெரியும்? இருக்கிறது 2 பேர். இந்த வீட்டில் என்ன இருக்கும் என்ன இருக்காதுன்னு எனக்கு தெரியாதா?
சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? ஆமா. ரொம்ப பசிக்குது இல்ல? எனக்கு பசிக்கல. உனக்கு பசிக்குதா? அடேங்க அப்பா, 2 பேர்த்துக்கு ஒரே வயிறு தான், ஒரே வேலை தான் சாப்பிட்டோம். அது எப்படி உனக்கு மட்டும் பசிக்காம இருக்கும்? சரி இரு வரேன். எங்க போற? வரேன் இரு. எங்க போற? வரேன் இருடி. அங்க பாருண்ணா. வீரா இந்தா. ஏது இதெல்லாம்? நம்ம அண்ணாச்சி கடையில் வாங்கினேன். ஏய், காசே இல்லை, இதெல்லாம் எப்படி வாங்கிட்டு வந்த? அண்ணாச்சிங்கிறவர் எதுக்கு இருக்காரு? கடன் கொடுக்க தானே, அக்கௌண்ட்ல வாங்கியிருக்கேன். கொடுத்தாரா? அதெல்லாம் கொடுப்பாரு வீரா. நான் வீட்டுக்கு தான் கெட்டவன். இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் என் மேல் நம்பிக்கை இருக்கு. யார் என்ன கேட்டாலும் செய்வாங்க. நான் தான் கேட்க மாட்டேன். சரி, நம்ம கரெக்டா அடுத்த மாசம் சம்பளம் வந்த உடனே திருப்பி இந்த கடனை கொடுத்துடலாம். சரி சீக்கிரம் சமைக்கிறியா? பசிக்குது. குடு குடு. சாப்பிட கூட எதுவும் இல்லை போல இருக்கு. அதான் ஏதோ கடையில வாங்கிட்டு வந்திருக்கான். பாக்குறதுக்கே மனசு கஷ்டமா இருக்குண்ணா. அவனை எப்படி எல்லாம் வளர்த்த, அவன் இன்னைக்கு இந்த நிலைமையில இப்படி ஒரு என்னால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்தா சாப்பிடு. தேங்க்ஸ். நூடுல்ஸ் சமைக்கிறதுக்கெல்லாம் 5 நிமிஷம் போதும்னு சொல்லுவாங்க. நீ காமன் நேரம் எடுத்துக்கிட்ட. அது வெறும் நூடுல்ஸ்க்கு. இங்க பாரு, தக்காளி, வெங்காயம், முட்டைன்னு எல்லாமே போட்டு செஞ்சிருக்கேன். அது கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? இதுவும் ஒரு தனி ருசியா தான் இருக்கு. நீ சாப்பிட்டு சாப்பிட்டு. ஏய் நில்லு. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ற? இதை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன்னா. இதெல்லாம் வேணாம் வள்ளி. ஒவ்வொரு தடவையும் நீ போய் அவனுக்கு இப்படி உதவி செஞ்சுட்டு இருந்தனா அவனால தான் சொந்த காலில் நிக்கவே முடியாது. எந்த கஷ்டம் வந்தாலும் அவனே சமாளிச்சு வரணும்மா. வருவான். அவன் பட்னி எல்லாம் கிடக்க மாட்டான். இதெல்லாம் உள்ள எடுத்து போய் வைப்போம். மாறா, அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன, சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். இது கூடவா தெரியாது உனக்கு? நக்கலு. நான் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு கேட்டேன். என்ன, ஒரு பிரியாணி கடை போயிடுச்சுன்னா நம்ம பிழைக்க வழியே இல்லையா? பரோட்டா கடை, பானிபூரி கடை, அது இதுன்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கு. சமையலை பொறுத்தவரை நம்மளுக்கு எல்லாமே அத்துப்படி தான். அதெல்லாம் விடு, நாளைக்கு ஏதோ ஒரு கடை ஓப்பன் பண்ணிடுவோம். ஐயோ, பிரியாணி கடை மூடினது பத்தாதுன்னு இப்போ பரோட்டா கடை ஆரம்பிக்க போறானா? என்னத்த சொல்றது? நீ அவன் எதுவும் சொல்லாம இருக்க மாட்டியே. பள்ளி, அண்ணா. ஒரு நிமிஷம் கூட வாயேன். வா. எதுக்குண்ணா? வாயேன், கொஞ்சம் வெளியே போய் காத்தாட நடந்துட்டு வருவோம். வா. போதுமா? போதும் போதும். ஆமா, மிச்சம் எதுவும் இருக்கா? என்னண்ணா என்னமோ தேடுற? இல்ல தேடுற? அது இந்த இடத்துல நல்லா காத்து வருது. அட நீ வேறண்ணா. காத்தே இல்ல, ரொம்ப புழுக்கமா இருக்கு. வேர்க்குண்ணா. உனக்கு தெரியலையா? வேப்ப மரத்து காத்து அப்படியே வருது பார். அது ஆமா, உன் மருமக ஆரம்பிச்சான பிரியாணி பிசினஸ் மொத்தமும் காலியா?
ஏன்னா அப்படி சொல்ற? ஆமா, அதான் கடையை தள்ளிட்டு போயிட்டானுங்களே. தப்பு எவனோ பண்ணியிருந்தாலும் மறுபடியும் இவன் அதே பிசினஸ் எடுத்து நடத்தினா எவனும் நம்ப மாட்டான். என்ன வாய் பேசினான் அவன். இவனுக்கு தேவையாதெல்லாம். ஒருத்தனுக்கு என்ன பிசினஸ் வருதோ, எந்த பிசினஸ் தெளிவா தெரியுமோ அதை பண்ணா போதும் வள்ளி. அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு. நான் அவனுக்கு தெரிஞ்ச பிசினஸ் தான் அவன் பண்ணான். அவன் தான் பிரியாணி நல்லா போடுவான்ல. ஆமா, நல்லா பிரியாணி பண்ணுவான். அதை வித்திருக்கானா? நீயே சொல்லு. செய்ய தெரியறதுக்கும் வியாபாரம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு வள்ளி. ஒரு பொருளை தயாரிக்கிறது வேற, விக்கிறது வேற. அத முதல்ல புரிஞ்சுக்க வள்ளி. விக்கிறதா இருந்தா வியாபாரம் தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மா சொல்றேன். ஏன் சொல்லக்கூடாதா? சும்மா தானே சொன்னேன். அதுக்கு என்னன்னா சொல்லலாம், நிறைய சொல்லலாம். நல்லா புரியுதுனா? அப்படியா? நல்லாவே புரியுதா? இங்க காத்தே வரல வள்ளி, ஒரே அனல் அடிக்குதுல்ல. சரி சரி, வா உள்ள போலாம். வா வா வா. இந்தா. மாறா, மாமா என்ன சொல்லிட்டு போறாருன்னு உனக்கு தெரியுதா? என்கிட்ட நேரா சொல்றதுக்கு தாங்கிட்டு ஜாடமாடியே பேசிட்டு போறாரு, அதானே? இல்லடா, அது இல்ல. அதுல என்ன இருக்குங்கிறது தான் விஷயம். உன்னை மாமா துணி கடை போட சொல்றாரு. 6 வயசுல இருந்து துணி கடையில தானே இருக்கான். ஏன் அந்த வியாபாரம் உனக்கு தெரியாதா? நமக்கு தெரிஞ்ச பிசினஸ் தானே, அதை பத்தி யோசிக்காம நான் பாட்டுக்கு பிரியாணி கடை, பானிபூரி கடை. மரணி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளுங்க? அப்பப்ப உன் தலையை தட்டுறதுக்கு யாராவது இருந்துகிட்டே இருக்கணும். இல்லன்னு வெயி, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரே பக்கம் பார்த்து போய்கிட்டே இருப்ப. நீ ஏன் நக்கல் பண்ற பத்தியா? உண்மையதான்ப்பா சொன்ன. மாமா சொன்னதை நடத்துற வேலையை பார்க்கலாம். நீ தான் என் கூட இருக்கல்ல, காமிச்சிடலாம். வீரா, சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. வந்துட்டேன். மரா, இந்த கதவு சாத்து சாத்து. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன? என்னமோ மிஸ் ஆகுதே. என்ன உளற? இல்ல, ஒரு நிமிஷம் உள்ளவா. ஏய், டைம் ஆகுது மாறா. சொல்றேன். என்ன மாறா? என்ன? நல்லா தானே இருக்க. சந்தனம் வைக்க மறந்துட்டு பாரு. அது ஒரு குறையாடா. வச்சா அழகா இருக்கும், வெய்.
ஓகே? இப்பதான் பார்க்கவே அழகா லட்சணமா இருக்கு. ம். இருங்க, நம்ம பேலஸை லாக் பண்ணிட்டு வரேன். போலாம். என் தம்பி இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்மணி. என் தங்கச்சியை இப்படி பார்க்கவும் தான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. என்னங்க பண்றது? யார் பேச்சையும் கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. அப்ப கஷ்டப்பட்டு தானே ஆகணும். எங்க போனாலும் நடந்தே போறாங்க, நடந்தே வர்றாங்க. மான பைக் இல்லாம எங்கேயும் போக மாட்டான் தெரியுமா? இப்ப அவனை இப்படி பார்க்கவே முடியல கண்மணி. வீரா மட்டும் என்னங்க, அவ விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க வீட்ல அவ்வளோ செல்லமா வளர்ந்தவ. எங்க அண்ணன் எங்க போனாலும் ஆட்டோல மட்டும்தான் கூட்டிட்டு போவாரு. நடந்து கூட்டிட்டு போனதே இல்ல. இப்ப பாருங்க, செருப்பு தேய தேய நடந்து போயிட்டு இருக்கா. கண்மணி, நீ தப்பா நினைக்கலனா நான் உன்னை சொல்லட்டுமா கண்மணி? என்ன? இல்ல, நான் என் தம்பிக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கட்டுமா? இல்ல கண்மணி, கஷ்டப்படும் போது உதவி செய்யலைன்னா அப்புறம் அண்ணன் தம்பிங்க நாங்களே எதுக்கு இருக்கணும்? உங்க தம்பிக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, அதையே என்கிட்ட கேக்குறீங்க. உங்க விருப்பம். ம். வா கண்மணி, எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்குங்க. புது வண்டி ரெடி கேஷ்ல வாங்கிட்டு வந்தேன். ராகவா, டேய், வண்டி எப்படி இருக்கு? புது வண்டி வாங்கியிருக்கியாடா? ஆமா. நைஸ், சூப்பர் சூப்பர். ஆமா, பழைய வண்டி வித்துட்டியா? இந்த வண்டி எனக்கு இல்லடா, உனக்கு. எனக்கா? நான் உன்ட்ட வண்டி கேட்டனா? இல்லடா, நீங்க 2 பேரும் நடந்தே போறீங்க, நடந்தே வர்றீங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த பைக்கை நீ யூஸ் பண்ணிக்கோ. தங்களுடைய அன்புக்கு நன்றி. ஸோ அன்பு மட்டும் போதும், வண்டியெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தேவை இல்லாம இருக்கலாம். என் தங்கச்சி உங்க கூட சேர்ந்து ஏன் கஷ்டப்படணும்? இதை வாங்கிக்கோங்க. அண்ணி, எங்க மேல கோவமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா வந்து நிக்கிறீங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும். டேய், நீங்க செய்யணும்னு நினைச்சதே போதும், அதுக்கு மேல ஒண்ணு வேணாம். வீரா, நீயாவது சொல்ல. இதுல நான் சொல்ல என்ன மாமா இருக்கு? இந்த விஷயத்துல அவர் முடிவு தான் என் முடிவும். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? மாமா, சொந்த கால்ல நிக்கிறோன்னு சவால் விட்டுருக்கோம். இப்போ நீங்க கொடுக்குற இந்த உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டோம்னா அப்புறம் எங்க உழைப்புக்கு என்ன மரியாதை? பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு சைக்கிளாவே இருந்தாலும் அது எங்க உழைப்புல தான் வாங்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கல்ல, அதுவே போதும். உங்க அன்பு மட்டும் எங்களுக்கு எப்பவுமே இருந்தா போதும் மாமா, வேற எதுவுமே வேண்டாம். 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்கல்ல? அன்பான புருஷன் முன்னாட்டிங்க அப்படிதானடா இருப்பாங்க எல்லா வேறா. ஆமாமா. என்னாச்சுடா? அடுத்து என்னடா பிளானு? பிளான் எல்லாம் சஸ்பென்ஸ், செய்யும்போது உனக்கே தெரியும். போலாமா? பை, வண்டி சூப்பரா. என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க? கஸ்டமர் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் நீட்டா அடிக்க வைங்க. புது ஸ்டாக்லாம் மேல வைங்க. சரி. வாப்பா மாரா, வாயா வா. என்னையா அதிசயமா நம்ம கடை பக்கம் வந்திருக்க? ஒரு தேவை வந்துச்சு, அதான் வந்தேன். என்னையா வேணும்? வியாபாரம் பண்றது கொஞ்சம் துணி வேணும். என்னையா காமெடி பண்றியா? உங்க கடையை பார்த்து ஏரியாவில் இருக்க மொத்த கடையும் பயந்துகிட்டு இருக்கு. நீ என் கடைக்கு வந்து வியாபாரம் பண்றேன்னு துணி கேட்குற. நான் தனியா பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேன். அதெல்லாம் அப்பா வச்சு கொடுப்பாருப்பா, நீ கேட்டா செய்ய போறாரு. ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாதண்ணா. ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை, அதான் தனியா சொந்த காலில் நிற்கலாமேன்னு பார்க்குறேன். அடேங்கப்பா, அது கொஞ்சம் துணி வேணும். இதுவும் நம்ம கடை தானப்பா. பின்னாடி குடவுன்ல ஏகப்பட்ட சரக்கு இருக்குப்பா, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ.
இப்போ பணம் 1 ரூபா கூட இல்லைண்ணா. உழைப்பு தான் இருக்கு. மொத்தமாக விற்றுட்டு உங்கள் பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். நான் உங்ககிட்ட பணமே கேட்கலையே மாறா. நீ போய் எடுத்துட்டு போ. நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிற மாதிரி. ரொம்ப நன்றிண்ணே. அட பரவாயில்லப்பா. சேகே சார் சொல்லுங்கள் சார். பாருன்னா குடோனு கூட்டு போ. சரி. அவர் என்னென்ன சரக்கு வேணும்னு கேட்குறாரோ அதெல்லாம் லோடு ஏற்றி அனுப்பி. சரிங்க. ஆ வாங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஆ சொல்லுங்கண்ணா. ஏதோ பேசணும்னு என்னை வர சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அமைதியாகவே இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கண்ணா. அது நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. என்னண்ணா? அது மாற தனியா ஒரு ஜவுளி பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கான். அவன் இப்படியும் உங்ககிட்ட தான் வருவான். அவனுக்கு நீங்க தான் கொஞ்சம் பொருள்லாம் கொடுக்கணும். என்னண்ணா இப்படி சொல்றீங்க? நான் உங்க பையனுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? புரியுது செல்வராஜ். இருந்தாலும் நாணயம்னு ஒன்று இருக்குல்ல. அவன் ரொம்ப நாணயமானவன். நம்பி கொடுக்கலாம். ஒருவேளை அவனால பணத்தை திரும்ப கொடுக்க முடியலன்னா நான் திரும்ப கொடுத்துட்றேன். அண்ணா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கொடுக்குறேண்ணா. சந்தோஷம். பாருங்கண்ணா, பிசினஸ்ல உங்களே தாண்டி வர போறான்.